ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது ரூபா ஒரு வாய்ஸ் சரி. என் பேர் கிஷோர். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான தமிழ் டப்டு அனிமையில் வந்திருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்பவும் நன்றி. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மள ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது ஜுஜுட்சு கைசன். அந்த தமிழ் டப்லேயே ஒரு சூப்பரான அனிமினே சொல்லுவேன். ஒவ்வொரு கேரக்டருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியான வாய்ஸை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த அனிமையை பொறுத்த வரைக்கும் ஜுஜுட்சு ஹை ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்கும். அதில் எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. அவனோட வேலையில் என்னன்னா சாபங்கள், அதாவது சாபங்கள்லாம் ஒரு மான்ஸ்டர் டீமன் மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் அழிக்கிறது அவங்களோட வேலை. நார்மலான மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சாபம் எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. அந்த ஜுஜுட்சு ஹை ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நம்மளோட ஹீரோ சுகுணா அப்படிங்கிற ஒரு விரலை முழுங்கினால நம்மளோட ஹீரோவும் அந்த ஜுஜுட்சு ஹை ஸ்கூலில் போய் சேர்ந்து என்னென்ன பண்ணுறாரு அப்படிங்கிறதான் இந்த அனிமியோட முழுக்க ஸ்டோரியே. கிட்டத்தட்ட 2 சீசன் தமிழ் அவைலபிளாக இருக்குது. சீசன் 1ல் 24 எபிசோடும், சீசன் 2ல் 23 எபிசோடும். இது கிரன்ச் ரோலில் தான் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் கிரன்ச் ரோலில் பார்க்கலாம். நம்மள செகண்டாக பார்க்க போகிறது வின்லேண்ட் செகா. இந்த அனிமி பார்த்தீங்கன்னா ஒரு வைக்கிங் கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இந்த அனிமி பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா கிரன்ச் ரோல் தான் தமிழ் டப் பண்ணியிருக்காங்க. 2 சீசன் இருக்குது. ஃபர்ஸ்ட் சீசனில் 24 எபிசோடும், சீசன் 2லையும் பார்த்தீங்கன்னா 24 எபிசோடு இருக்குது. இந்த அனிமி பார்த்தீங்கன்னா முழுக்க ஆக்ஷன் அண்ட் வார் இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம். இந்த வைக்கிங் பேஸ்டு கான்செப்ட்லாம் பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து கிரன்ச் ரோலில் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் பார்க்கலாம். அடுத்த நம்மள மூணாவதாக பார்க்க போகிறது டீமன் ஸ்லேயர். அதாவது இங்கிலீஷ் டப்பில் பார்க்குறவங்களுக்கு முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா டீமன் ஸ்லேயரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நருட்டோக்கு ஈக்குவலாக தான் சொல்லுவாங்க. சீசன் 1ல் 24, சீசன் 2ல் 18, அதுக்கப்புறம் சீசன் 3ல் 11, அதுக்கப்புறம் சீசன் 4ல் எபிசோட் இப்போதைக்கு வந்திருக்கு. சீசன் 1 இன்னும் தமிழ் டப் பண்ணல எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், ஃபேன் டப் மட்டும்தான் தமிழ் அவைலபிளாக இருக்குது. சீசன் 2, 3, 4 மட்டும்தான் இப்போதைக்கு தமிழில் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இதை பார்க்குற மாதிரி இருந்தால் கிரன்ச் ரோலில் பார்க்கலாம். நம்மள நாலாவதாக பார்க்க போகிறது ஃபயர் ஃபோர்ஸ். இந்த அனிமியை பொறுத்த வரையில் எக்கச்சக்கமான மான்ஸ்டர் இருக்கும். அதாவது ஃபயர் மான்ஸ்டர், இதை அழிக்கிறது தான் ஃபயர் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஃபயர் மான்ஸ்டரில் என்ன பண்ணால் இப்போ வந்து ஒரு நார்மலான மக்களை தொட்டாங்கன்னா அந்த மக்களும் ஃபயர் மான்ஸ்டராக பார்த்தீங்கன்னா மாறிடுவாங்க. அந்த மான்ஸ்டரை அழிக்கிறது தான் இந்த ஃபயர் ஃபோர்ஸோட வேலையை. இந்த அனிமி மொத்தமாக 2 சீசன் தமிழ் அவைலபிளாக இருக்குது. சீசன் 1ல் 24, சீசன் 2ல் 24 எபிசோடு இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா கிரன்ச் ரோலில் தான் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் பார்க்கலாம். நம்மள அடுத்ததாக பார்க்க போகிறது மை ஹீரோ அகாடமியா. இதை பற்றி தெரிஞ்சிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கார்ட்டூன் நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அண்ட் சண்டே பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டோட்டலாக இது வரைக்கும் 6 சீசன் தமிழ்லேயே அவைலபிளாக இருக்குது. இந்த அனிமி கான்செப்டை பொறுத்தவரையில் ஒன் ஃபார் ஆளுங்கிற ஒரு பவர் ஒன்று இருக்கும். அது பார்த்தீங்கன்னா தலைமுறையாக எக்கச்சக்கமான பேர்த்துக்கிட்ட மாறி வந்துட்டு இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இசுகோ மிடாரியா அப்படிங்கிற ஒரு பையன்கிட்ட வரும். அந்த பையன் அந்த பவர் வச்சு மக்களை எப்படி காப்பாற்றுறான் அப்படிங்கிறது தான் இந்த அனிமியோட கான்செப்ட். இது பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் நெட்வொர்க்கில் சாட்டர்டே அப்புறம் சண்டே பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் பார்க்கலாம். அடுத்ததாக நம்மள 6வதாக பார்க்க போகிறது ரேங்கிங் ஆஃப் கிங்ஸ். இந்த அனிமி பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்டூன் மாதிரி தான் இருக்குது. நான் இந்த அனிமி இது வரைக்கும் பார்க்கல. மொத்தமாக 2 சீசன் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஃபர்ஸ்ட் சீசனில் 23 எபிசோடும், இப்போ வந்து 2வது சீசன் இப்போ தான் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. நீங்கள் இந்த அனிமியை பார்க்குற மாதிரி இருந்தால் கிரன்ச் ரோலில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். நம்மள அடுத்ததாக பார்க்க போகிறது மை ட்ரெஸ் அப் டார்லிங்னு ஒரு அனிமி தான். ரொமான்டிக் அண்டு லவபுளான ஒரு அனிமி தான் இந்த மை ட்ரெஸ் அப் டார்லிங். மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு சீசன் தான் தமிழ் அவைலபிளாக இருக்குது. அடுத்த சீசன், அதாவது ஒரு சீசன் தான் மொத்தமாகவே இருக்குது. அந்த சீசனும் பார்த்தீங்கன்னா தமிழ் அவைலபிளாக இருக்குது. இந்த அனிமி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். வீட்டில் தனியாக இருக்கக்குள்ளே பார்க்குறது ரொம்பவே நல்லது. ஓகே, நம்மள அடுத்ததாக பார்க்க போகிறது ஷங்க்ரிலா ஃப்ரண்ட்னியர். ஒரு முழுக்க பார்த்தீங்கன்னா கேமிங், அதாவது கேமிங்கில் யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த அனிமியை நீங்கள் மறக்காமல் பார்க்கலாம். ஒரு சூப்பரான அனிமி. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு சீசன் தான் இப்போதைக்கு வந்திருக்கு. 25 எபிசோடு இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா கிரன்ச் ரோல் தான் டப் பண்ணியிருக்காங்க. இந்த அனிமியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா கேம் விளையாடுறதுனா ரொம்பவே பிடிக்கும். அவன் எல்லா கேமுமே விளையாண்டு அவனுக்கு போர் அடிச்சிடும். கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த ஷங்க்ரிலா ஃப்ரண்ட்னியர் அப்படிங்கிற ஒரு கேம் ஒன்று பார்ப்பான். அவக்குள்ளே தான் தெரியுது இந்த கேம் ரொம்பவும் கஷ்டம் அப்படின்னு. பார்த்தீங்கன்னா VR, அதாவது விர்ச்சுவல் ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் இந்த அனிமி பார்த்தீங்கன்னா இருக்குது. நீங்கள் இந்த அனிமியை பார்க்குற மாதிரி இருந்தால் கிரன்ச் ரோலில் பார்க்கலாம். நம்மள 9th பார்க்க போகிறது ஃபெர்னியர் பியாண்ட் ஜெர்னிஸ் எண்ட். இது மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு சீசன் தமிழ் அவைலபிளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு ஸ்டோரி. அதாவது எப்படி சொல்கிறதுனா, இதில் நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா வயசே பார்த்தீங்கன்னா ஆகாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வயசு ஆகாது. இந்த அனிமி பார்த்தீங்கன்னா நானும் 2-3 எபிசோடு தான் பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் விட்டுட்டேன். நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் கிரன்ச் ரோலில் பார்க்கலாம். நம்மள 10th பார்க்க போகிறது ரேடியன்ட். ஒரு சூப்பரான அனிமினே சொல்லுவேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 சீசன் அவைலபிளாக இருக்குது. சீசன் 1ல் 21, சீசன் 2ல் 21 கிரன்ச் ரோல் தான் டப் பண்ணியிருக்காங்க. அனிமி முழுசாக பார்த்துட்டேன். எக்கச்சக்கமான மான்ஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜை பார்த்தீங்கன்னா தாக்க வரும். நம்மளோட ஹீரோ பார்த்தீங்கன்னா ரேடியண்ட்டில் தான் எக்கச்சக்கமான மான்ஸ்டர் இருக்குது. அதை அழிச்சிட்டா இதுக்கு மேலே மான்ஸ்டர் வராதுன்னு சொல்லிட்டு அந்த ரேடியண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்தை தேடி போவான். அதுதான் அதை பார்த்தீங்கன்னா கான்செப்டே. அங்கே போய் என்னென்ன பண்ணுறான், அதுதான் அந்த முழுக்க அனிமியோட கான்செப்ட். ஒரு சூப்பரான அனிமினே சொல்லுவேன். ஆனால் கொஞ்சம் பார்க்கறது கொஞ்சம் கார்ட்டூன் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் கிரன்ச் ரோலில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். நம்மள அடுத்ததாக பார்க்க போகிறது நருட்டோ. நருட்டோக்கார இந்த லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். எல்லோரும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அனிமினாவே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நருட்டோ கொண்டு வந்திருந்தால் எல்லா அனிமியும் வந்திருக்கு இல்லையா. அவன் நருட்டோ பார்த்துட்டு தான் இந்த வீடியோவை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா நருட்டோ ஷிப்புடன் இப்போ போயிருக்கு. கிளாசிக் பார்த்தீங்கன்னா 220
24வது எபிசோடும் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க. சோனியில் பார்த்தீங்கன்னா தினமும் பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் சோனியோட 10 மணிக்கு மேலே நீங்கள் பார்க்கலாம். நம்மளும் சில இடத்த பார்க்க போது ஹகிபி சைலரோ யூனிஃபார்ம். இந்த அனிமியில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு தான் மெயின் கான்செப்ட். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த செயிலர் அப்படிங்கிற ஒரு ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது வந்து அந்த பொண்ணு படிக்கிற ஸ்கூலில் வந்து அலோடு இல்லை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு போட்டுட்டு போகுது. அதனால என்னென்ன பிரச்சனைலாம் வருது. அந்த பொண்ணு மட்டும் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இந்த அனிமி பார்த்தீங்கன்னா ஒரு சீசன் தான் வந்திருக்கு. மொத்தம் 12 எபிசோடு கிரன்ச்சி ரோலில் தான் இருக்குது. நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் பார்க்கலாம். நம்மளும் சில 13ஆவதாக பார்க்க போகிறது கப்புள் ஆஃப் குக்கூஸ். ஒரு ரொமான்டிக்கான ஒரு அனிமின்னே சொல்லுவேன். மொத்தம் ஒரு சீசன் இருக்குது. ஃபர்ஸ்ட் சீசனில் 24 எபிசோடு இருக்குது. தமிழில் கிரன்ச்சி ரோலில் அவைலபிளாக இருக்குது. நானும் அந்த அனிமியை பார்க்கல. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஆக்ஷன் காமெடி இது மாதிரியான அனிமி தான் எனக்கு பிடிக்கும். எக்ஸாம்பிள் ஜுஜுட்சு கைசன், அப்புறம் கைஜி நம்பரு, நருடோ இது மாதிரி சொல்லிட்டு போகலாம். இது நான் அதிகமாக இன்னும் பார்க்கல. நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து ரிவ்யூ பார்த்துட்டு பார்க்கலாம். ஓகே, நம்ம சில இடத்த பார்க்க போகிறது டிடெக்டிவ் கோனான். நான் பார்த்த ஒரு தரமான அனிமினே சொல்லுவேன். ஒரு சூப்பரான அனிமி டிடெக்டிவ் கோனான். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்கூலில் படிச்சுட்டு இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ரகசியமான கும்பல் கிட்ட மாட்டிக்கிட்டு ஒரு மாத்திரனால சின்ன பையனாக சுருங்கிடுவார். அவர் பார்த்தீங்கன்னா யாருன்னு அடையாளம் தெரியாமல் இருக்கிறதுக்கோசரம் இந்த கொனான் அப்படிங்கிற பேர் வச்சுக்கிட்டு சில டிடெக்டிவ் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பார். கிட்டத்தட்ட 350 எபிசோடு பார்த்தீங்கன்னா தமிழ் அவைலபிளாக இருக்குது. ஐஎம்பிடியை பொறுத்த வரைக்கும் 8.5 பார்த்தீங்கன்னா ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் இது சூப்பரான அனிமி. பார்த்தீங்கன்னா ஈடிவி பாலபாரத் தான் டப் பண்ணியிருக்காங்க. இன்னமும் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஈடிவி பாலபாரத்தில் எபிசோடு பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் பார்க்கலாம். நம்மள சில இடத்த பார்க்க போது சோலோ லெவலிங். இந்த ஆக்ஷன் ஒன்று சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த சோலோ லெவலிங் பார்த்தீங்கன்னா பங்கமாக செஞ்சு வச்சுருப்பாங்க. நம்ம ஹீரோவை ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் எபிசோடில் இவனோட ஹீரோ அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் கடைசி எபிசோடு பார்க்கக்குள்ள தான் தெரியுது மான்ஸ்டருக்கெல்லாம் மான்ஸ்டர் மாதிரி செதுக்கி வச்சுருப்பாங்க. ஒரு சூப்பரான அனிமினே சொல்லுவேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சீசன் தான் தமிழ் அவைலபிளாக இருக்குது. டோட்டலாக 12 எபிசோடு இருக்குது. நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் கிரன்ச்சி ரோலில் மறக்காமல் பார்க்கலாம். நம்மள சில அடுத்ததாக பார்க்க போகிறது மெட்டாலிக் ரக். இது பார்த்தீங்கன்னா சீசன் 1 தமிழ் அவைலபிளாக இருக்குது. மொத்தம் 13 எபிசோடு இருக்குது. இந்த அனிமியை பொறுத்த வரைக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கேமிங் மாதிரியான ஒரு அனிமி தான். நான் இன்னும் பார்க்கல. நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் கிரன்ச்சி ரோலில் மறக்காமல் பார்க்கலாம். நம்மள சில அடுத்ததாக பார்க்க போகிறது கைஜூன் நம்பர் 8. ஒரு சூப்பரான ஒரு அனிமி. இந்த அனிமியை பற்றி இப்போ சொல்லணும்னா எக்கச்சக்கமான மான்ஸ்டர் எல்லாம் வரும். அந்த மான்ஸ்டர் தான் பார்த்தீங்கன்னா கைஜூன்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஒரு கைஜுவாக மாறிடுவார். இவருக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை இருக்கும். ஒரு டிஃபென்ஸில் சேரணும். அதாவது டிஃபென்ஸ் அகாடமின்னு சொல்லுவாங்க. அதில் போய் சேரணும்னு. அதாவது மான்ஸ்டர் அந்த கைச்சுவெல்லாம் அழிக்கக்கூடிய பவர் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட தான் இருக்குது. அதில் போய் சேரணும் அப்படின்னு இவனுக்கு ஒரு ஆசை. கடைசியாக பார்த்தா இவனே ஒரு கைச்சுவாக மாறிடுவான். இவன் கைச்சுவாக மாறினால இவன் போய் அந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் சேர்றானா இல்லையா அப்படிங்கிறது தான் ஒரு கான்செப்ட். முழுக்க ஆக்ஷன் அண்ட் காமெடியாகவே இருக்கும். மறக்காமல் இந்த கைச்சு நம்பர் 8 பார்க்கலாம். நம்மளுக்கு சில இடத்துல பார்க்க போகிறது டிராகன் பால். டிராகன் பாலை பற்றி சொல்லி தான் தெரியணுங்கிற இதே இல்லை. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா டிராகன் பால்னா நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் அனிமி தான். நருட்டோ வரத்துக்கு முன்னாடியே தெரிஞ்ச அனிமி அப்படின்னாவே டிராகன் பால் தான். இந்த டிராகன் பாலில் எக்கச்சக்கமான எபிசோடு பார்த்தீங்கன்னா டப் பண்ணியிருக்காங்க. சீசன் 1, 2, 3, 4, 5, 6 அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஜெட்டு கிளாசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்குது. ஒரு சூப்பரான அனிமி. வேறு அனிமிலலாம் 1vs1 அது மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த டிராகன் பாலில் மட்டுமே யூனிவர்ஸ் vs கோகுன்னு போயிட்டுருக்கோம். அதுதான் ஒரு அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் இதை பார்க்குற மாதிரி இருந்தால் கார்ட்டூன் நெட்வொர்க்கில் மறக்காமல் பார்க்கலாம். நம்மள 19th அனிமியாக பார்க்க போகிறது ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி. மொத்தமாக 2 சீசன் தமிழ் அவைலபிளாக இருக்குது. ஒரு சூப்பரான அனிமி. இதில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் வேணுமா ஆக்ஷன் இருக்குது, காமெடி வேணுமா காமெடி இருக்குது, ரொமான்ஸ் வேணுமா ரொமான்ஸ் இருக்குது, எல்லாம் கலந்த அனிமினே சொல்லுவேன். ஒரு சூப்பரான அனிமி. இதுவும் பார்த்தீங்கன்னா கிரன்ச்சி ரோலில் தான் அவைலபிளாக இருக்குது. சீசன் 1ல் 25 எபிசோடும் சீசன் 2ல் பார்த்தீங்கன்னா 12 எபிசோடும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 எபிசோடு பார்த்தீங்கன்னாவே நீங்கள் வந்து அடிக்ட் ஆகிடுங்க. ஏன்னா ஒரு சூப்பரான அனிமி. பார்த்தீங்கன்னா கிரன்ச்சி ரோல் கிட்ட இப்போ பக்கமாக ரேட்டிங் வச்சாங்க எந்தெந்த அனிமிலாம் டாப்பில் இருக்குன்னு. அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பை எக்ஸ் ஃபேமிலியில் ஃபஸ்ட்டில் வந்துச்சு. ஏன்னா தான் நருட்டோ அப்புறம் டீமன் ஸ்லேயர்லாம் அதில் இருந்தாலும் இந்த ஸ்பை எக்ஸ் ஃபேமிலிக்கு தனியாக அவ்வளோ ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஓகே, நம்ம சில கடைசியாக பார்க்க போகிறது ஒன் பீஸ். கிட்டத்தட்ட 50 எபிசோடு தான் இருக்குது. ஓரளவுக்கு சூப்பரான அனிமியை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் தமிழில் வந்துருக்கு. அதுதானே நம்ம இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா 800 எபிசோடுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா டப் பண்ணியிருக்காங்க. அதாவது 800 எபிசோடுக்கு மேலேனா 800 எபிசோடில் இருந்து தான் டப் பண்ணியிருக்காங்க. இந்த சீசன் 1 சீசன் 2 அதாவது ஸ்டார்டிங் எபிசோட் 1 இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் டப் பண்ணல. இங்கே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். பார்த்தீங்கன்னா மை ஹீரோ அகாடமி நீங்கள் பார்த்துட்டு இந்த ஒன் பீஸை பார்க்குற மாதிரி இருந்தால் தயவு செய்து பார்க்காதீங்க. ஏன்னா மை ஹீரோ அகாடமி பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்துருச்சு. ஒன் பீஸுக்கு முன்னாடியே வந்துருச்சு. அந்த மை ஹீரோ அகாடமிக்கெல்லாம் யார் வாய்ஸ் கொடுத்துருக்காங்களோ அவங்க தான் இந்த ஒன் பீஸுக்கும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதுவும் கார்ட்டூன் நெட்வொர்க் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் பீஸும் கார்ட்டூன் நெட்வொர்க் தான். தமிழ் டப்பு பொறுத்த வரைக்கும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அந்த வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றி கொடுத்துருக்கலாம். இல்லைனா அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கொடுத்துருக்கலாம். சரி, ஓகே. என்னதான் இருந்தாலும் தமிழ் டப்பு நம்ம வந்து நாமளே பார்த்தீங்கன்னா குறை சொல்லக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடியுது. இன்னொரு விஷயம் சொல்லலாம்னு இருக்கேன். அது ஏன்னா இந்த வீடியோ பார்ட் 1 தான். நான் மொத்தம் பார்த்தீங்கன்னா 40 அனிமி சொல்லலான்னு வந்தேன். ஆனால் கடைசியாக பார்த்தா சரி இன்னொரு வீடியோ போடுவோம்னு தான் அப்படியே விட்டுட்டேன். அடுத்த வீடியோவில் இன்னும் 20 என்ன இன்னும் ஒரு 30 அனிமிக்கார சொல்லலாம். எக்கச்சக்கமாக தமிழ் டப்பு பார்த்தீங்கன்னா கிரன்ச்சி ரோல் இறக்கிக்கிட்டே இருக்காங்க. நான் வர பார்த்தீங்கன்னா அப்டேட் பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே இருக்கேன். அது
நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாடா பை பை.